அநேக மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, முதல்ல ரட்சிக்கப்பட்டோம், நமக்கு ஒண்ணுமே தெரியாது, அதனால எல்லாமே அவர்கிட்ட கேட்டு கேட்டு செஞ்சோம். இப்போதுக்கு அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டு நம்ம தான் வளர்ந்துட்டோம்ல, எல்லாமே நமக்கு தெரியும்ல, எதுக்கு ஜெபிச்சுக்கிட்டு, எதுக்கு தேவன்கிட்ட கேட்டுக்கிட்டு, எதுக்கு தேவனை சார்ந்துக்கிட்டு, அதனால என்னையே சார்ந்து நான் வாழ்ந்துக்கிறேன். உன் கை உனக்கு உதவும். நீங்க எந்த அளவுக்கு சபைக்கு வருகிறீர்களோ, எந்த அளவுக்கு தேவனை குறித்த அறிவில் வளர்கிறீர்களோ, எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சி இருக்கிறது என்பதை எதை காமிக்கிறது என்றால், நீங்கள் பலவீனமானவர்கள், உங்களை பலப்படுத்துகிறது உள்ள இருக்கிற பிரசன்னம் என்பதை நீ அறிந்து கொள்ளுகிறீர்கள். அப்ப நான் சொல்ற தூக்க கூடாது, பாத்தியா என்ன பாத்தியா கூடாது, ஏன்னா இது பலவீனமானது. இந்த பலவீனமானதிலிருந்து எந்த ஒரு நன்மையும் நீ பெற முடியாது. ஏதாச்சும் ஒரு நன்மை வருகிறது, ஒரு நற்காரியங்கள் வருது, நல்ல செயல்கள் வருகிறது என்றால் அது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை. இந்த அறிவு எந்த அளவுக்கு உங்களை ஆதிக்கம் செலுத்துகிறதோ அந்த அளவுக்கு நீங்க தாழ்மையான ஆளாக, தேவனை சார்ந்து வாழக்கூடிய ஆளா இருப்போம்.